எவ்ரிஒன், என்னோட நேம் மணிகண்டன். நான் கிறிஸ்டியன் பாலிடெக்னிக் காலேஜில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் லெக்சரராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஹிக்கிள் பாடி இன்ஜினியரிங் அப்படிங்கிற சப்ஜெக்டில் இருந்துட்டு காம்பனண்ட் ஆஃப் கார் பாடி அண்ட் பர்பஸ் ஆஃப் ஈச் காம்பனன்ட்ஸ். ஸோ ஒரு கார் பாடி இருக்குது அப்படின்னா அந்த கார் பாடியில் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும், அந்த காம்பனன்ட்ஸோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கார் பாடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து ஒரு 14 முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன பார்ட்ஸ்னால், ஃபஸ்ட்டு வந்து கேப், இதுக்கு இன்னொரு நேம் வந்து கேபின் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து வானட் ஆர் ஹூட், மூணாவது ட்ரங்க் ஆர் பூட், ஃபோர்த் ஒன் வந்து பம்பர், ஃபிஃப்த் ஒன் டோர், சிக்ஸ்த் ஒன் விங்டு சீல்டு, செவன்த் ரூஃப், எயித் ஃபேசியா, நைன்த் டேஷ்போர்ட், 10th ஒன் வந்து விங்ஸ் ஆர் ஃபென்டர்ஸ், 11th மட் ஃப்ளாப்ஸ், 12th ஹெட்லேம்ப், 13th டெயில் லைட், 14th மிரர். ஸோ இது ஒவ்வொன்றையும் தான் நம்ம இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ரெகுலர் லைஃப்பில் நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் காரில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ அந்த காரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக அந்த காரோட பாடியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கேப் ஆர் கேபின். ஸோ அந்த கேபின்கிறது எதை சொல்லலாம்னாக்கா, அந்த காரோட இன்டீரியருக்கு இன்னொரு நேம் தான் வந்து கேபின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ் கேபின் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இருக்கும்னாக்கா ஒரு க்ளோஸ்டாக இருக்கும். ஒரு சில கார்களில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ரூப் வந்து ஓப்பன் ரூப்பாக இருக்கும். இந்த க்ளோஸ்டு ரூப்புக்குள்ளே தான் டிரைவர் சீட் இருக்கும், பேசஞ்சர் சீட் இருக்கும், அதுக்கப்புறம் டேஷ்போர்டு, ஃபேஷியா எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ ரெண்டாவது முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னாக்கா பானட். இந்த பானட்டுங்கிறது காருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியது. இந்த பானட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி மாதிரி இருக்கும். அந்த மூடியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பானட்டுக்குள்ளே தான் வந்து காரோட என்ஜின், ரேடியேட்டர், பேட்ரி, அதுக்கப்புறம் ஹார்ன் யூனிட்டு, லைட்டிங் யூனிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரோட கிளச் பாக்ஸு, கியர் பாக்ஸு, ஸோ அது எல்லாமே இந்த பேனட்டுக்குள்ளே தான் வரும். இந்த பேனட்டோட மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த என்ஜினு அதுபோக இருக்கக்கூடிய இதர பாகங்கள் எல்லாத்தையுமே மழையினாலையும் வெயிலுனாலையும் தூசுகள் இருந்தும் பாதுகாக்கக்கூடிய வேலையை இந்த பேனட் தான் வந்துட்டு பண்ணும். இந்த பேனட்டை நம்ம தேவைப்படுற போது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன ஒர்க்காக ஓப்பன் பண்ணுறோமோ அந்த ஒர்க்கை வந்து முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரங்க் ஆர் பூட். இந்த ட்ரங்க் ஆர் பூட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காரோட பின்னாடி இருக்கக்கூடிய பார்ட்டு. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லக்கேஜ் வந்து கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்காக இந்த பார்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு காரை பொறுத்தும் அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மேக்ஸிமம் பானட்டு எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த ட்ரங்க் பூட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, லக்கேஜை வந்து கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்காகவும், இந்த டயரோட ஸ்டெப்னி வீல்ஸ் இருக்கும், அந்த ஸ்டெப்னி வீல்ஸையும் வந்து இங்கே வைப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த பானட் ஆகட்டும், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரங்க் பூட் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா காரோட அந்த கேபின்லேருந்து ட்ரங்க் வந்து பின்னாடியும், பூட் வந்து பானட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒருவேளை கார் வந்து ஆக்சிடெண்ட் ஏற்படுற போது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா, சென்ட்ரலில் கேபினில் இருக்கக்கூடிய டிரைவர் அண்டு பேசஞ்சர் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து மேக்ஸிமம் அடிபடாமல் பாதுகாத்துக்கிறதுக்கும் இந்த ட்ரங்க்கும் அந்த பேனட் ரெண்டுமே வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ அடுத்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா பம்பர். இந்த பம்பர் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, காரோட அந்த பேனட்டுக்கு முன்னாடி பம்பர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக வந்துட்டு ஃபிட் பண்ணுவோம். ஸோ பம்பர் வந்து பார்த்திங்கனாக்கா அயன் மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஹார்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இந்த பம்பரோட மேஜரான யூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுற போது, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஏற்படுற போது இந்த காரோட ஃப்ரண்ட் போர்ஷனில் எந்த ஒரு டேமேஜஸும் இல்லாமல் அந்த டேமேஜஸ் எல்லாமே வந்து இந்த பம்பர் வந்து தாங்கிக்கும். ஸோ ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு பம்பர் தான் வந்து காரோட ஃப்ரண்டில் வந்து டேமேஜ் ஆகும், அதுக்கப்புறம் தான் காரோட பாடி வந்து டேமேஜ் ஆகும். இந்த பம்பரோட டைப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 டைப்பாக வந்துட்டு பிடிக்கலாம். 4 டைப் என்னென்னா ஸ்டெப் பம்பர், ஸ்டாண்டர்டு பம்பர், கவ்பாய் பம்பர், டியூப் பம்பர். ஸோ அடுத்த முக்கியமான பாகம் வந்து பார்த்திங்கன்னா டோர். ஸோ டோர்
ஆல்வேஸ் என்டரிங் அண்ட் எக்ஸிட்டிங் தி வெஹிக்கிள். ஸோ டோரோட மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னா, நம்ம காருக்குள்ளே போகிறதா இருந்தாலும் சரி, காரை விட்டு வெளியே வரதா இருந்தாலும் சரி, நம்ம டோரை தான் டிஃபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டோருங்கிறது அந்த கேபினை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. டோர்னால் அவங்க எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம வீடு இருந்தாலும் சரி, வீட்டில் ஜன்னல் இருந்தாலும் சரி, வீட்டோட நிலவு இருந்தாலும் சரி, ஒரு பஸ்ஸே இருந்தாலும் அது எல்லாத்துலேயுமே வந்து டோர் இருக்கும். ஸோ கதவு கம்பல்சரி இருக்கும். நம்ம காருக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த கதவை வந்து நம்ம லாக் பண்ணிக்குவோம். காரை விட்டு வெளியே வர்றபோது வந்து அந்த கதவை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு தான் வெளியே வர முடியும். ஸோ கார் டோரில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து மேனுவலி ஆப்ரேட்டடு, செகண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலி பவர்டு. மேக்ஸிமம் இருக்கக்கூடிய எல்லா கார்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மேனுவலி ஆப்ரேட்டட் டோர் தான் இருக்கும். இந்த BMW, அதுக்கப்புறம் ஆடியில் வந்து ஹை கிளாஸ் சீரியஸு, பென்ஸில் ஹை கிளாஸ் சீரியஸு, இதுகளில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன், ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோசிங் சிஸ்டம் இருக்கும். அதுபோக ஜென்ரலாக நம்ம இந்தியன் கண்ட்ரீஸில் ரன் ஆகக்கூடிய மேக்ஸிமம் வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே வந்து மேனுவலாக டோர் ஓப்பன் பண்ணி மேனுவலாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் டோரில் ஒரு சில சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டோர் லாக்கு. டோரை வந்து நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டோர் ஹேண்டில். அந்த டோர் ஹேண்டில் எதுக்குன்னா, டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் டோர் ஹேண்டில் வந்து யூஸ் ஆகும். அடுத்து டோர் பேனல். டோர் பேனலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, டோர் வந்து இன்டீரியரில் நம்ம பார்க்குற போது நம்மளோட அந்த சீட்டிங்கு, அதுக்கப்புறம் இன்டீரியர் டிசைனிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து டிசைனிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட். காரோட டோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம மொபைல் ஃபோன் வச்சுக்கலாம், வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், செல்ஃபோன் சார்ஜர்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த டோரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ அடுத்த முக்கியமான பார்ட் வந்து பார்த்திங்கன்னா விண்டு ஷீல்டு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லலாம்னாக்கா, காரில் இருக்கக்கூடிய கண்ணாடி. காரில் வந்து கண்ணாடி எங்கெங்கெல்லாம் இருக்கும், ஃப்ரண்டில் இருக்கும், பேக்கில் இருக்கும், டோரில் கண்ணாடி இருக்கும். டோரில் இருக்க கண்ணாடியை நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து மேலே ஏற்றிக்கலாம், கீழே வந்து இறக்கிக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட்லேயும் பேக்கில் இருக்கக்கூடிய கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த கண்ணாடியோட மேஜர் டாஸ்க்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மழை பெய்கிற போதும் சரி, வெயில் அடிக்கிற போதும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டும் சரி, இந்த மூணுமே வந்து பேசஞ்சரையும் டிரைவரையும் பாதிக்காத ஒன்றை வந்து டிசைனிங் பண்ணி நம்ம முன்னாடி வந்து ஃபிட் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கார் வந்து முன்னோக்கி நகர்ந்து போகிற போது வந்து நம்மளோட கார் என்ன பண்ணுது அப்படின்னா, அட்மாஸ்பியரில் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காற்றை கிழிச்சிக்கிட்டு தான் போகுது. ஸோ அப்படி காற்றை கிழிச்சிக்கிட்டு கார் முன்னோக்கி போகிற போது அந்த ஏரோட ஃபோர்ஸ் ஆகப்பட்டது ஆப்போசிட் டைரெக்ஷனில் நமக்கு மூவ் ஆகிட்டு வரும். அப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஹை ஸ்பீடில் வர்ற போது அந்த ஏர்னால் டிரைவருக்கும் பாசஞ்சருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நார்மல் கிளாஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பவர் கிளாஸு. ஸோ பவர் கிளாஸோட மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பெரிய விஐபிஸு, அப்புறம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், இவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணக்கூடிய காருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த பவர் விண்டோ வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பவர் விண்டோவை நம்ம கன் யூஸ் பண்ணி சுட்டாலும் கூட அந்த புல்லட் வந்து உள்ளுக்குள்ளே போகாத மாதிரி புல்லட் ப்ரூஃப் கிளாஸஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் விண்டு ஷீல்டு. அடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா ரூஃப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காரோட பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பாக பிரிக்கலாம். என்ன 2 டைப் அப்படின்னா, ஒன்று வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். அந்த கிளாஸை நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம தேவைப்படுற போது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், தேவையில்லாத போது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரூஃபோட மேஜர் ஒர்க்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா, காற்றுனாலேயோ மழையினாலேயோ அல்லது சூரிய ஒளியினாலேயோ உள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸையும் டிரைவர்ஸையும் எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மேலே இருக்கக்கூடிய ரூஃபை வந்து வச்சுருக்கிறோம். இந்த ரூஃபுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம்னா, லக்கேஜ் கேரியர் வந்து செட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய லக்கேஜை வந்துட்டு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரங்க்கில் வைக்க முடியாத டைமில் நம்ம மேலே என்ன பண்ணிக்கலாம், அந்த லக்கேஜ் கேரியரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியா. ஸோ இந்த ஃபேஷியாங்கிறது வந்து வேர்டு வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும், நீங்கள் கேள்விப்படாத வேர்டாக இருக்கும். இந்த ஃபேஷியாங்கிறத நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, அந்த டிரைவர் சீட்டுக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேசஞ்சர் சீட்டுக்கும் அந்த முன்னாடி இருக்கும். அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டோட்டல் செட்டப்புக்கு பேர் தான் வந்து இந்த டயக்ராமில் காட்டியிருக்கிறேன் பாருங்கள்.
அதில் இருக்கக்கூடிய அந்த செட்டப்புக்கு பேர் தான் வந்து ஃபேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே என்னென்னவெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு இருக்கும், நம்மளோட காரில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆடியோ வீடியோ சிஸ்டம் வச்சுருந்தோம்னாக்கா அந்த ஆடியோ வீடியோ சிஸ்டம் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஏசி வெண்ட் ஹோல்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் இருந்தால் வந்து ஏசி எல்லாம் வந்துட்டு வரும். ஸோ இது எல்லாத்தையும் உள்ளடக்கினதுக்கு பேர் தான் வந்து ஃபேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புரியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 2 வீலர்லேயும் இருக்குது, 4 வீலர்லேயும் இருக்குது. டேஷ்போர்டுங்கிறது அந்த ஸ்டியரிங் இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்டியரிங்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேஷ்போர்டு தான். இன்றைக்கி வந்து டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல்லையும் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா அனலாக்லையும் இருந்துச்சு. ஸோ இந்த டேஷ்போர்டில் நமக்கு என்னென்ன மாதிரியான இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் இருக்கும், ஸ்பீடோ மீட்டர் இருக்கும், ஃபியூல் லெவல் இண்டிகேட்டர் இருக்கும், வோல்ட் மீட்டர் இருக்கும், அம்மீட்டர் இருக்கும், ஓடோமீட்டர் இருக்கும், ஏர் கண்டிஷனர் கண்ட்ரோல் பேனல் இருக்கும், அதுக்கப்புறம் இக்னிஷன் சுவிட்சு, லைட்டிங் சுவிட்சு. ஸோ இந்த மாதிரி என்னென்னவெல்லாம் ஒரு வாகனத்துக்கு அடிப்படை தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த டேஷ்போர்டில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து விங்ஸ் ஆர் ஃபெண்டர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ காருக்கு வந்து 4 சக்கரம் இருக்கும், முன்னாடி 2 சக்கரம் இருக்கும், பின்னாடி 2 சக்கரம் இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி வந்து டிசைனிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராமில் காட்டியிருக்கு பாருங்க, அந்த வீலுக்கு மேலே இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வந்து விங்ஸ் ஆர் ஃபெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ரோட்டில் காரை வந்து ஓட்டிகிட்டு போகிற போது அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா டஸ்ட் இருக்கும், சின்ன சின்ன கல்கள் இருக்கும், மழை காலத்தில் வந்து மழை தண்ணி எல்லாம் வரும். இது எல்லாமே அந்த காருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியிலையும் காரில் எங்கேயும் வந்து தெரிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த விங்ஸ் ஆர் ஃபெண்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மட் ஃப்ளாப்ஸ். இந்த காருக்கு முன்னாடி வந்து பாருங்களேன், அந்த மேலே இருக்கக்கூடிய பாடிக்கும் இந்த டயருக்கும் இடையில வந்து ஒரு சின்ன ரப்பர் மெட்டீரியல் வந்து கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதான் வந்து மட் ஃப்ளாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து மர்காட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா அதே சேம் இந்த மழை தண்ணியெல்லாம் வருதுனாக்கா அது மேலே வரைக்கும் தெரிக்காமல் அதை வந்து தடுத்து வைக்கிறதுக்காக தான் அந்த மட் ஃப்ளாப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு கார் இருந்தாலும் சரி, 2 வீலர் இருந்தாலும் சரி, பஸ் இருந்தாலும் சரி, அவ்வளோ ஏங்க ஃப்ளைட்டுக்கே வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லாம்ப் பண்ணிட்டுருக்குது. ஸோ ஹெட்லாம்ப் வந்து மேக்ஸிமம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், நைட் டைமில் வந்து யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா BS4 BS6 இந்த வெஹிக்கிள்ஸில் எல்லாத்துலேயுமே டே டைமில் கூட வந்து ஹெட்லாம்ப் வந்து லைட்டிங் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற போது பாதை வந்து நமக்கு சரியாக வந்து காட்டி கொடுக்குறதுக்காக இந்த ஹெட்லாம்ப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஹெட்லாம்பில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெயில் லேம்ப்ங்கிறது அந்த காரோட பின்னாடி இருக்கக்கூடிய லைட்டிங்ஸு, அந்த எமர்ஜென்சி லைட்டிங் சொல்லலாம், அல்லது நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெட் லைட் வந்துட்டு எரியும். அந்த ரெட் லைட் தான் வந்து டெயில் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே நம்ம எதை கொண்டு வந்துக்கலாம்னா இண்டிகேட்டர்ஸை வந்து கொண்டு வந்துக்கலாம். இந்த இண்டிகேட்டர்ஸ் என்ன பண்ணலாம், ரைட் சைடு திரும்பணும்னா ரைட் சைடு இண்டிகேட்டர், லெஃப்ட் சைடு திரும்பணும்னா லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய வாகனத்துக்கு நம்மளோட டைரக்ஷனை வந்து அலர்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம காரை நிப்பாட்டுறோம்னா பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிள் இருக்கக்கூடிய டிரைவருக்கு நான் காரை நிப்பாட்ட போகிறேன் அப்படிங்கிறத சிக்னல்ஸை அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த லைட்டை வந்து நம்ம டெயில் லைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கனாக்கா மிரர், கண்ணாடி. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கார் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடும் மிரர் இருக்கும், ரைட் சைடும் மிரர் இருக்கும். அதே சேம் டைம் கண்ணாடி இருந்துச்சுன்னா 2 வீலர் இருந்துச்சுன்னா 2 வீலரில் லெஃப்ட் சைடும் மிரர் இருக்கும், ரைட் சைடும் வந்து பார்த்திங்கனாக்கா மிரர் இருக்கும். இதோட ஒர்க்கெல்லாம் என்ன, நம்மளோட வெஹிக்கிளுக்கு, நம்ம ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கக்கூடிய வெஹிக்கிளுக்கு பின்னாடி வரக்கூடிய வாகனங்களை பார்த்துக்கிறதுக்காக நம்ம மிரர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மிரரை வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ரைட் சைடு மிரரு, லெஃப்ட் சைடு மிரரு. இந்த 4 வீலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒரு மிரர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே சேம் டைரக்ஷனாக பின்னாடி வந்துட்டு டோட்டலாக வந்து வியூ பார்க்குறதுக்காக அந்த மிரர் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ வெஹிக்கிளில் பாடியை பொறுத்த வரைக்கும் எது இருக்கோ இல்லையோ கம்பல்சரி வந்து மிரர் இருக்கணும். ஸோ மிரர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு ப்ராப்பராக வந்து அந்த வெஹிக்கிளை வந்து நம்ம ட்ராவல் பண்ணி கொண்டு போக முடியும். ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுறதுக்கு காரணம் வந்து நம்ம ஹைவேஸ்லாம் போயிட்டுருக்கிற போது ரைட் சைடோ அல்லது லெஃப்ட் சைடோ வந்துட்டு இந்த மிரர் இல்லாமல் நம்ம டேர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆக்சிடென்ட்ஸ் தான் ஆகும். ஸோ மிரர் வந்து ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுலையும் ஒரு முக்கிய பங்காக வகிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்ததெல்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ இந்த 14 பார்ட்ஸ் தான் வந்து வெஹிக்கிள் பாடி, காரோட பாடியில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளோட கிறிஸ்டியன் பாலிடெக்னிக் காலேஜோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச்.